சிரம்போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதா பாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் நம்பாமல் சார்வார் நமக்கு யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ ஆனை போல் பெருவயிரும் பாங்கான பூணுளவும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டொரு பாலனை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத் மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி குண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போட்டி போட்டி பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதில் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே சம்போ அறிவோம் நாம சிவாயா விநாயகா சம்போ அறிவோம் நாம சிவாயா விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருதருணேசனே ஆதியோ அந்தமமான பொருளே சம்போ ஐதுகர தொந்தி சிவாய ஓனே சம்போ ஐந்துகர தொந்தி வாய
இளையோனே அரணர் மகனே இளவயத்தோனே பெருச்சாலி வாகனமே ஐந்து கரம் பெருக தீவாய சொலிக்க அப்பளமோடு பல முற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்திட்டோம் நாளே வந்த கணபதியே. சம்போ அருளோடு வந்த சுவாதி முல பொருளே சம்போ அருளோடு வந்த சுவாதி முல ஐயனே வேதமன்ற நீல சந்திர சேகரந்தா அனுமறையும் அங்க விரிமலர் சொரி மலர் மலர் அறியவே ஒரு மகள் தன்னை நச்சவை வயில் வைத்தவா அழகா விரும்பி நான் உனை தொழுவேன் வேலவா சம்போ விரும்பி நான் உனை பணிந்தேன் அப்பனே புதலமெல்லாம் எல்லாம் பலந்து சிவநாதர் வந்து வாய் திறந்து புதலமெல்லாம் பலந்து நாதர் வந்து வாய் திறந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட அறிந்திட ஒரு மகள் திகழ் நிறைந்த சிவதானுவே நாயகா புகழ்ந்து நான் பொழுதுமை உமை பாடுவே சம்போ புகழ்ந்து நான் பொழுதுமை சாமி வள்ளியால் தினை பொன்னத்தில் வரங்கிலே தனை விரட்ட வள்ளியால் தினை புனத்தில் வரங்கிலே தனை விரட்ட வாய்த்ததினை மாவை உண்ட உண்ட வேளவா அடி வேளவா ஆறுமுகம் ஆண்டவா திருச்செந்தூர் முருகையா திருமலை ஆண்டவா சுவாமி மாறுபடா சுரந்தலையாருக்கவா இருக்கவா வடி வடி வேளவா சாமி இஷ்டமுடன் ஹரிராம ராம உன்புகழ் நினைவில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராம ராம உன்புகழ் நினைவில்லில் பாட நாங்கள் தந்தனை தனை ததா தாளம் போடவே தாளம் போடவே தந்தனை தனை இந்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே அப்பனே முந்தியே குரு நமக்கு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரன் தான் முந்தியே குரு நமக்கு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரன் தான் ஓங்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த ஆமையா நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை ஆமோ கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என்கோ ஓரோவே ஓரோவே கனவிலையும் நான் மற
உமை பாட பாடுவோமே ராமா ராமா உன்னை உன்னை பலகால உமை உனை தொழுது தொழுவே தேடுவோமே ராமா ராமா உன்னை தேசம் தேசமெல்லாம் கூறுவோமே ராமா ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை குற்றங்குறைய அணுகிடாமல் போடே ராம குற்றங்குறை சுவாமி ஆதியில வேதனா வேதனாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தோ சோதியில் மாலையர்கே தோன்றாமல் நின்ற மாலன் அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நல்லிதழையே குடமாக்கி இல்லகத்தில் ராமர் வருவானோ இருகையில வீசுவாளா உந்தன் சொல்லை நாங்கள் நாங்கள் வாட ராமா உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பா ஹரிராமா அப்படியே எனக்கு துணை இருப்பார் தாய கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே அம்மா மலை மகளே மகளே மலையரசனோட திருமகள தாயே மலை மகளே போட் 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 தாய கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே ஆழ்மதிய அம்பிகை அருள வேணும் அம்மா அம்மா இடதிருக்கும் உனக்கிளிய எனக்கு அருள வருவாய் அம்மா வளம் இருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா இந்த நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் எந்த நற்கூறலும் மங்கிடாமல் சக்தி நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயை அம்மகளை மகளே நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்த இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சக்தி எனக்கு அருள வருவாயமோ எதாய எனக்கு அருள சுவாமி அரகர்களே கருவறுத்த அரகர்களே கருவறுத்த ஹரிராம ரகுராம் ராமோ அன்னை சீதா மணவா மணவாளா அடியாளுக்கு அருள் அருள்வாய் சீதையுட மணவா மணவாளா ஸ்ரீராம சந்திர சந்திரரே சிறுமிக்கினே வந்தருள்வாய் ஓசலையால் திருமகனே கோதண்டனே ராமா குழந்தைக்கு வந்தருள்வாய் ஈராத்து காரியம்மா கண்குடி மாறி மாரியம்மா எனக்கு அருள வேணும் வருவாயம்மோ கலிங்கனாச்சி அம்பிகை அம்பிகையே காத்தருள வேணும் வேணுமம்மா தர்க்கமாட தலவமாடா ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அதிகார கோட்டை மாட சாமி ஐயோ குழந்தைக்கு வந்தருள்வாய் ஏ சீல பெருமாயா மாயாண்டி சிறுமிக்கினே வந்தருள்வாய் ஐகோட்டு மகரா மகராஜா காட்டு சுடல ஐயா உள் மனமாதில வந்தருள்வாய்
மாவடிகள் தோப்புல தான் குலவேருக்கும் தெய்வம் தேவதையா பிள்ளைய செக்கி அம்மா அம்மா உலகம் பெற்ற திருமகள் வேளாம் பொல்லாத மாவிசக்கி முதல்விக்கு மாவடிகள் தோப்புல ஐயோ ஊசி மாமரம் அருகில கீழே அமர்ந்ததொரு தெய்வம் ஐயோ கட்ட பேச்சு பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா பேச்சு பெற்ற மகனே மாயாண்டி சுடல ஐயோ உன்னுடைய வாட உன்னுடைய வாட மனமாதில வந்தருள்வா மனமாதில வந்தருள்வா ஐயா பாடறிய படிப்பறிய படிப்பறிவே பாலகி மாறி அம்மா மாரியம்மா நாம் பாட்டில் உள்ள வகையறிவ வகையறிவ பாடறிய நாளை தன்னில் நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய எழுத்தறிவ ஏட்டில் உள்ள வகையறிவ வகையறிவ நான் ஏடறிய நாளை தன்னில் நாளை தன்னில் இதை எழுத வைத்தார் என் குருவோம் என் குரு இல்லிசை அறியாத நாளையில நாளை தன்னில் ஐயா நாளை தன்னில் விவரம் செய்தார் என் குருவோம் என் குரு இல்லிசையை விவரம் செய்தார் என் குரு என் குரு போல் போல் வில்லை செய்ய விவரம் செய்தார் என் குரு சாமி ஐந்து நல்ல வயதாதி வயதில அறியாத பிராயத்தில் ஆயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவே நான் நான் மறவே கற்றுத்தந்த வாத்தியார் கனவிலையும் மறப்ப மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவி நாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ தாளோ நான் ஒரு நாள் மறப்பது மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தா மறந்தாளோ நினைவொரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாளோ மறந்தாளோ சொல்லாலே மறந்தாளோ மறந்தாவியை சொப்பனத்தில் மறப்பதில்லை அண்ணாவிய சொப்பனத்தில் அமே கற்றுதந்த வாத்தியாரோ கற்றுதந்த வாத்தியா வாத்தியாரோ அண்ணாவே குருவர் குருவர்தான் தென்னிந்திய தேசம் தேசமையோ திருநெல்வேலி ஜில்லா ஜில்லாவா தென்காசி மாவட்டம் வட்டத்தில சீமையங்கோயில் எதுகடலாம் தென்காசி முக்கடலோ சீமையங்கோங்க வியாதி வெட்ட சிந்தாளை பூச்சொரியும் பூச்சொரியும் சீவநல்லோர் நகரில் வாழும் இல்லிசை கவிகள் கவிகளெல்லாம் திருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் மாநிலமோ வியாதி வெட்ட மண்டலமோ புகழ் படைத்த மண்டலமோ புகழ் படைத்த அண்ணாவி சாமி மாடசாமி புலவர் வாதம் அண்ணாவி மாடசாமி புலவர் வாதம் ஐயா கற்றுதந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவர் குருவர்தான் சுந்தரஞ்சர் பூச்சொரி முச்சொரியும் சுந்தர பாண்டிய புறமதியில சோதிமணி கவிகள் கவிகள் வாடும் உலகம் வியாதி வெட்ட சொல்லாரு அறுத்தம் சொல்லும் சுதிதபர மணிமாறன் சுதிதபர தாத்தா சுக்கலிங்க புலவர் வாதம் தாத்தா சொக்கலிங்க புலவர் வாதம் எண்ணெய் சாதி மல்லி பூச்சொரி சொரியும் சடைய போற நகரில் நகரில் வாடும் சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் நாமம் வெட்ட தாத்தா சண்முக புலவர் வாதம் தாத்தா சமூக
குரு பெண்ணுட சீர்வாதத்தை கொண்டேனையா என் சீரசில் அந்த சபையோர்கள் வரப்போற பெரியோர்கள் வடக்கம் செய்தாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்கள் போகும் சபையோர்கள் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்க பாலகையால் மாறியம்மா இந்த மாமரத்தில் அடியாதில பூச்சி மாமரம் சுடல அவருடைய வாசலில சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சுவாமி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்கோ ஐயாவோட வாசலில ஐயன் கதை சுருக்க சொல்லி ஆண்டி சுடலை கதை பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டில படுது குற்றம் வந்துட்டாலோ உங்க பாலகையா என்ன வேண்டோ சொல்லுகிற சொல்லாதில சொல் குறைகள் இருந்தாலோ சொந்த குழந்தையா என்ன வேண்டோ அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ கதைகள் தெரியாமல் பாடிட்டாலோ முன் சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ ஆறு விளை 100 ஆறு விளை ஆதரிக்க வேண்டும் ஐயோ நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே வருங்கால தோழர்களே வாலிப இளம் சிங்கங்களே ஆமா இந்த தென்னிந்தியா தேசம் தென்காசி மாவட்டத்தில் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆமா இந்த மாவடிக்கால் தோப்பு ஆமா மாவடிக்கால் தோப்பு பூச்சிமா மரத்தின் அடியிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆமையா என் ஐயன் பேச்சு பெற்ற திருமகனாகிய மாயாண்டி சுடலை திருவாலயத்திலே இந்த திருவாலயத்தில் ஐயா எப்போதுமே இந்த பூச்சிமா மரத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு ஆமா பூச்சிமா மரம்னா என்னது அந்த மாமரத்துல பூச்சி விழுந்துகிட்டே இருக்கும் ஓ பூச்சி இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் பூச்சி மாமரம் பூச்சி விழும் மாங்காவுல அதுக்குத்தான் அதுக்கு மாமரம் பூச்சி மாமரம்னு பேரு ஆமா ஐயா இருக்க இந்த மாமரத்துல மட்டும் அதுல காய்க்கக்கூடிய காய் பூச்சி விழுந்துகிட்டே இருக்கும் ஓ எல்லா காயிலையும் அப்படிதான் ஐயாவுக்கு ஒரு அடையாளம் தெரியணும்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணா தானே ஆமா அப்பேற்பட்ட இந்த பூச்சி மாமரம் ஆமா அடியில் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலை திருக்கோவில்ல ஆமா இந்த கோவிலை சிறப்பாகவே கட்டி ஐயாவுக்கு இன்னைக்கு அரை மண்டலம் 21 நாள் மண்டல பூஜை இன்று நிறைவடைகிறது ஆமா இன்று நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று ஏற்கனவே இசைக்கமாளுக்கு வருஷம் பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமா இருந்தாலும் நம்ம ஆலயத்திலே முதலாக வில்லு வைக்கணும் குடை வைக்கணும் ஆமா கோவில் வாழ்ந்தா குடிமக்கள் வாழ்வார்கள் என்று ஒரு எண்ணங்களை கொண்டு நாமல் வில்லிசைக்கு அழைப்பு கொடுத்து உள்ளார்கள் நிர்வாகத்தின் சார்பாக ஆமா
அன்னார்களுக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு அதோடு என்ன கட்டிட கலைஞர் ஆமா பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் ஓ கான்ட்ராக்டர் ஐயா பி தங்கராஜ் அவர்களுக்கும் ஆமா எஸ்பி முருகையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமையா அடியால் பாடும் பாட்டில் பழுது குற்றம் சொல் குற்றம் இசை குற்றம் கதை குற்றங்கள் பொருள் குற்றங்கள் இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் ஆமா எவனா பல ஊர் தண்ணி ஆமா ஓய்வில்லா முழிப்பு முழிப்பு அதனால கோவிலுக்கு வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்கள் மட்டுமல்ல ஆமா ஆன்மீக தகவல் யாழை யூடியூப் சேனல் சார்பாக ஆமா நாமல் வில்லிசையை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆமையா இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் பாடும் பாட்டில் ஏதேனும் குற்றம் இருந்தால் தாங்கள் வீட்டு பிள்ளை போல் எங்களை கொண்ட நீக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆமையா பாதி மதிமான் மள்ளுவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமையா பார்வதியை மனம் புரிந்த ஆமம்மா ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி ஆமோ அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தால் ஏந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் அம்மா ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க ஆமோ மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஆமையா சாஸ்தா பிறக்கணுமா யா நம்ம மட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்தே வில்லிசை கலைஞர்கள் அப்படிதான் பாடி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். சகல தெய்வங்களும் அருள் வந்தா அகில உலகில் கலியுக தெய்வமாக வந்த அவதாரம் செய்தவரே ஐயனார் ஒருவர் தானே. ஆமா, எந்த ஊர்லயாவது எந்த நாட்டிலேயாவது ஒரு ஐயனுக்கும் ஐயனாக குழந்தை பிறந்தத நம்ம அதிசயத்தை பார்த்திருக்கோம்? இல்ல இல்ல இல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆமா மகிழ்ச்சியானவளை வதம் செய்வதற்காக ஆமையா பிரம்மதேவனை எண்ணி மகிழ்ச்சியானவள் 6 வருஷம் தவங்களை செய்தார். ஆமா, மண்ணுலகில் மரணமே இல்லாத ஒரு வர வேணும் என்று கேட்டார். பிரம்மன் சொன்னாராம், அப்படி ஒரு வரத்தை கொடுக்க முடியாது. ஜனனம் ஒரு நாள் இருந்தா மரணம் ஒரு நாள் நிச்சயமாக உண்டு. ஆமா, இதை தவிர வேற வரத்தை கேளு தருகிறேன். ஆமையா. அவன் மகிழ்ச்சி நினைத்தாலாம், என்ன எனக்கு அழிவு என்று ஒன்று வரணுமே ஆனால் அரியும் சிவனும் இணைந்து ஆமா அதில் ஒரு புத்திரன் பிறந்து அவனால் எனக்கு அழிவு வரட்டும்னு கேட்டாளாம். ஆமா, ஏன் அப்படி கேட்டா? ஏன் கேட்டா? ஒரு ஆணுக்கும் குழந்தை பிறக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் கேட்டா. ஆமா, பிரம்மன் தந்தே நின்றாராம் என்றார். ஆதியிலே தர்மசாஸ்தாவாக இருந்தவர் தான். ஆமா, மறுபிறவியாக எவனா கல்யாணம் முடிச்சாச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க வம்புக்கு போறதுக்கு. ஆமா, குழந்தை குட்டிகளை பார்க்கணும் இல்லையா? ஆமா, கல்யாணம் முடிக்கல மவனை பாரு வந்து பாருன்னு நினைப்பான். பாக்கி நம்ம 5 பேரும் கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா, வம்புக்கு போனா வம்பு கொண்டு வேற மாதிரி சேர்ந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவன் எதுக்கும் துணிஞ்சு நிப்பான். பாத்துக்கோ, கவலன் இல்ல துணிச்சல் வருமியா. ஒரு பெண்ணை பார்த்து 3 முடிச்சு போட்டாச்சுன்னா யோசிப்பான், நம்மளுக்காக ஒரு ஜீவன் வீட்டுல இருக்கு, வம்புக்கு போக கூடாதுன்னு. அதனால்தான் தர்மசாஸ்தாவாய் இருந்தவர் தான் அரியும் சிவனை இணைந்து அரிகிற புத்திரனாகவே அவதாரம் செய்தார்களாம். அதனாலதான் சாஸ்தா பிறக்கணும் இருக்காங்க. சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். ஆமையா, அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா ஆமம்மா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமையோ 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க ஆமோ மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஆமம்மா யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகிறார்கள்? யாரெல்லாம்? பங்குனி மாதம் புதனதி உத்திரம், பங்குனி மாதம் புதனதி உத்திரம், பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமூர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அங்க கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும், ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும், சுவாமி
ஐயனார் 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 ஹரிகரசுதன் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 புலை ஐயனார் குளத்தூப்புளை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் ஆரியங்க ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக ஐயனுக்கு மெய்யனாக ஹரிகர புத்திரனார் ஹரிகர புத்திரனார் சுவாமி பிறந்தார்கள் சாமி பிறந்தார்கள் சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தார்கள் ஐயன் பிறந்தார்கள் அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலும் பொன்னால பூணூலா பொன்பதித்த தாழ்வடமோ பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூநூலும் வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடமோ வெங்கலத்தால் தாழ்வடமோ ஆனப்புலி கூட்டத்தோடு ஆனப்புலி கூட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக ஆமம்மா ஐயனுக்கு மெய்யனாகவே தர்மசாஸ்தா பிறந்தாரே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாச தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் தர்க்க சிவமாலோ ஐயோ கைலாசத்தில் சிவமானோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொள்ளுவேர்ந்தார் இந்திரலோகம் என்னும் பட்டே அங்க இந்திரன் இந்திராணியும் கொள்ளுவேர்ந்தார் சந்திரலோகம் என்னும் பட்டே சந்திரன் சூரியரும் கொள்ளுவேர் சத்தியலோகம் என்னும் பிரமலோக சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் வளரும் வைகுண்ட தளமாதிலே வளரும் வைகுண்ட தளமாதிலே அங்க பச்சம லட்சுமியோ ஐயோ தலவாதிலே சுவாமி 33 கோடி தேவர்களோ 48,000 கோடி அகஸ்திரரோடு புலத்தீஸ்வரரோ அழகு கலைக்கோட்டு மாமோனியா அமரர் தேவரோடு அட்டதுக்கு பாலர்களும் கொள்ளுவேறார் யானை முகத்தொந்தி ஐயாறு முகத்துடனே வேலை சுடரோளி விதண்ணில் சோதி மார்க்கண்டையன் கொள்ளுவேறார் அங்க நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு கைலையில் 4 லட்சம் கோடி ஐயோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு
இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானா யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியன் சூரியனோ ஆகாயத்தில் சூரியன் சூரியனோ அன்பு குளிர் சந்திரன் சந்திரனோ ஆகாயமணி மணியோடே ஆகாய மணியோடே கங்காதேவி அன்னை கங்காதேவி கொடுவிருந்தாள். அங்க கொலுவிருந்து வர போது வரபோது கைலாசம் தன்னாதிலே நாதியில கரை கண்ட பகவானுக்கு பகவானுக்கு அதிகால பொழுததிலே பொழுததில தேவநல்ல முனிவர்களும் முனிவர்களும் தேவ வாத்தியங்கள் தான் முழங்க நான் முழங்க நந்தி தேவர் தாளம் போட தாளம் போட தெய்வலோக ரம்பையர்கள் ரம்பையர்கள் திரு நடனமதாடிடுவார் ஆடிடுவார். அந்த ரம்பையவள் வருவாள் வாழே நடனங்களும் ஆடுவாள் வாழோ ஊர்வசியும் வருவாள் வாழா உல்லாசமா பாடிடுவாள் பாடுவாளோ மேனகை வருவாள் வாழா மிருதங்கம் போடுவாள் வாழா சரஸ்வதி வருவாள் வாழோ சரஸ்வதி வருவாள் வாழா சங்கீதங்கள் பாடிடுவாள் சங்கரனுக்கு சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக ஆமா சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசுடன் காலாசுடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலனும் ஆமையா தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் சிவபெருமான் யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தியோடு சிவபெருமான் திருக்கையிலையிலே குழுவிருக்கின்றார். இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இறைவனாகிய பகவானும் ஈஸ்வரி பார்வதா தேவிக்கு ஆமாம்மா அதிகால பொழுதிலே தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்கி முழங்கி பகவான் பார்வதியை எழுந்தருளச் செய்வார்களா. ஆமா இன்னைக்கு ஒரு கோயில் அடைச்சிருக்குன்னு வைங்களேன், வந்த உடனே கோயில் நடைய திறந்துடக்கூடாது. அப்படியா வாசல்ல ஒரு மணி கட்டியிருப்பாங்க ஆமா ஆலயத்துல, அந்த மணியை அடிச்சுட்டு தான் கதவை திறக்கணும். ஓ உறங்க அப்போ ஐயா உள்ள உறங்குவாரு. உறங்கும் தெய்வத்தை உசிப்பிடுத்தான் தெய்வம் வந்து கண்முழித்து இருக்கும் போதுதான் நம்ம கதவை திறக்கணும். ஆமா இன்னைக்கு நாளைக்கும் சாமியை கும்பிடும் போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடக்கூடாது. அப்படியா ஆமா, அதே மாதிரி அடைச்ச கதவையும் நம்ம பார்த்து கும்பிடக்கூடாது. ஆமா கோயிலை கும்பிடும் போது நம்ம முக்காவாசி என்ன செய்தோம், கோயில் திறந்திருக்கும் போது கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதனால நடை அடைச்சதுக்கு அப்புறம் தான் கும்பிடுறதுக்கு நேரம் இருக்கும். அப்படி தேவாதி தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்க தெய்வ லோகத்திரும்பை திரு நடனங்கள் ஆட சிவபெருமாள் 14 லோகங்களை படைத்து 224 புவனங்களையும் படைத்தார்.
ஐயா பூச்சிமா மரம் சுடல சுட சுடல மாயானம் போவாரே மாயானம் போவாரே ஆண்டவனம் தும்பாரா நம்பாரா இல்லை வனம் போவாரே இல்லை வனம் போவாரே பூச்சிமா மரமதிலே ஏச்சுமா மரமதியில ஒளிவிருந்த சுடல ஐயா இருந்த தேக ஐயா இல்லை வனம் போவாரா இல்லை வனம் போவாரா சித்தவனம் தும்பாரா செத்த பேன தும்பாரோ இடுகாடு போவாரா மாயாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா இதுவனம் தும்பாரோ கட்டையிலே வனமிருந்து கட்டையில வனமிருந்தே பூச்சிமா மரம் சுடல சுடல ஐயா பண வேகுதையா அறிவிப்பன வேகுதையா கூட்டத்திலே வனமிருந்து கூட்டத்தில வனமிருந்தே வேகுதையா மூண்டு வேணம் வேகுதையா சந்தேன கட்டையில சந்தன கட்டையில சபை இருந்து வேகுதையா இருந்து வேகுதையா பூசரம் கட்டையில பூசரங்கட்டையில இருந்து வேகுதையா இருந்து வேகுதையா பூச்சிமா மரமதியில சீமா மரமதியில இருந்த மாயாண்டி இருந்தா மாயாண்டி மாயானம் போவாரே ஏ மண்ட ஒட்ட புடுங்குவாரே மாவு போல தும்பாரே மணிக்குடல உருவாரே மாலையாக போடுவாரா ஈரகோல தாமரக்கா பூச்சி மாமரம் சுடல சுரலையா அப்பம் போடுவாரா அப்பம் போடுவாரோ வயறை எலும்பு எல்லாம் அடிவயத்து எலும்பு எல்லாம் அல்வா போல தும்பாரா அல்வா போல தும்பாரோ எலும்பு எடுப்பாரா எலும்பு எடுப்பாரோ ஓச போல தும்பாரா வாச போல தும்பாரா தாயான பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா மகனான சுடலைய சுடலையா உழவு போட்டு அழைக்காள உழவு போட்டு அழைக்கால பிள்ளைய புடுங்குவாளா புனைய முடுங்குவாளா போட்டு அழகு பாப்பா மடியில் போட்டு அழகு பாப்பா தாயான பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா பேச்சு பெற்ற திருமகனா பேச்சு பெற்ற திருமகனா மாயாண்டி மாயாண்டி ஏயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடல ஐயா பேச்சு மகன் சுடலையா ஈரக்கொலை வேண்டாம் சொல்லுப்பா யார் வருவா சொல்லு